சார் வணக்கம் சார். வணக்கம். பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வந்துவிட்டு திரும்பி சென்றிருக்கிறார். ஓபிஎஸ் அவர்கள் தங்களை வரவேற்கும் வாய்ப்பு கிடைத்தால் பெரிய பாக்கியம் என்று கடிதம்லாம் எழுதியிருந்தாரு. ஆனா அனுமதி கிடைக்கல, மறுக்கப்பட்டு இருக்கிறது. எப்படி பாக்குறீங்க அது? அதாவது ஓபிஎஸ் அவர்கள் 2017லேருந்தே பாஜகவுக்கு விசுவாசமாக இருக்கார். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஈரோடு கிழக்கு எலெக்ஷன்ஸில் கூட பாஜக சொல்லி தான் போட்டி போடலை. அப்புறம் முந்தி அதிமுக அமைச்சர்களில் சேர்ந்ததே கூட மோடி சொல்லி தான் சேர்ந்துருந்தார். அப்புறம் தர்மயுத்தம் உட்கார்ந்ததே கூட குருமூர்த்தி சொல்லி தான் உட்காந்தேன்னு சொன்னார். இது மாதிரி தொடர்ந்து பாஜகவுக்கு விசுவாசமாக இருந்தார். அவர் என்ன நினைச்சாரு, இபிஎஸ்க்கு எதிராக தன்னுடைய சட்டப்பூர்வமான போராட்டத்தில், அதாவது தான் தான் ஒருங்கிணைப்பாளர் என்று அந்த போட்டிருக்கிற அந்த வழக்கு போன்ற விஷயங்கள், இல்லை தேர்தல் கமிஷன் போன்ற விஷயங்கள், அது மாதிரி விஷயங்களில் பாஜக நமக்கு ஆதரவாக இருப்பாங்க அப்படின்னு அவர் நினைச்சார். ஆனால் பாஜக இவ்வளோ விசுவாசமாக இருக்கிற ஓபிஎஸ்க்கு எந்த விதமான ஒரு ஆதரவும் தெரிவிக்கிற மாதிரி தெரியல. ஸோ அவர்கள் இப்போது எடப்பாடியோட கூட்டணியில் இருக்கிறதுனால, எடப்பாடிகிட்ட ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கிறதுனால, இவரை கொஞ்சம் அலட்சியமாக ட்ரீட் பண்ணுறாங்க. இப்படி அலட்சியமாக ட்ரீட் பண்ணுறது நிச்சயமாக அது பாஜகவுக்கு ஒரு சரியான அணுகுமுறை கிடையாது. ஏன்னா இவ்வளவு நாள் அவர் கூட விசுவாசமாக இருந்ததுக்கு அப்புறம் போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையும் என்டிஏ கூட்டணியில் தான் போட்டி போட்டார் ஓபிஎஸ். அப்படிலாம் இருக்கும்போது எடப்பாடிக்காக அவர் ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல அவர் என்டிஏ கூட்டணியில் இருக்காரா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள். இல்லை எடப்பாடிக்கு பயந்து நீங்கள் சொல்லாது இருக்கீங்களா? இல்லை எடப்பாடி அப்ஜெக்ட் பண்ணுறாரா அவர் என்டிஏ கூட்டணிக்குள்ளே வரத? ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். அப்போது அவர் எவ்வளோ நாள் தான் உங்களை நம்பின்னு இருப்பார்? நீங்கள் கடைசி நேரத்தில் அவரை நீங்கள் அம்மோன்னு தூக்கி வெளில போட்டிங்கன்னா அப்புறம் அவர் எங்கே போவார்? அவர் தன்னுடைய பாதையை அரசியல் பாதையை வகுத்து கொள்ள வேண்டாமா? அதனால் அவருக்கு இவங்க இது மாதிரி ரிஜெக்ட் பண்ணுறது அவருக்கு நிச்சயமாக அவுட் ஆஃப் த வேல ரொம்பவே கெஞ்சரா மாதிரி என் வாழ்நாள் பாக்கியம்லாம் சொன்னார். உங்களை சந்திக்க வாய்ப்பு கிடைத்தா அது என் வாழ்நாள் பாக்கியம் அப்படின்னாரு. அவ்வளோ தூரம்லாம் போயிட்டு ஓபிஎஸ் பாஜகவோட கெஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக்சுவலாக அது தேவையில்லாத விஷயம். ஒரு அரசியல் ரீதியாக அவங்களோட உறவில் இருக்கீங்க. சரி, அரசியல் ரீதியாக நெருக்கமாக இருக்கீங்க. ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்குறீங்க. 3 தடவை நீங்கள் தற்காலிக சிஎம்மாக இருக்கீங்க, ஒரு தடவை டெப்டி சிஎம்மாக இருக்கீங்க. என்டிஏ கூட்டணியிலையும் லாஸ்ட் எலெக்ஷன்ஸ் வரையும் நீங்கள் போட்டி போட்டிருக்கீங்க. அப்புறம் அவரை சந்திக்க விருப்பம் இல்லை. ஒரு எடப்பாடிக்கு பயந்துன்னு, இல்லை எடப்பாடி ஏதாவது சொல்லுவாரான்னு நீங்கள் பாஜக சந்திக்கிறதுக்கு யோசிச்சாங்கன்னா, ஏசி சண்முகம், ஜி.கே. வாசன்லாம் சந்திக்கிறாங்க. அவங்களும் போன வாட்டி என்டிஏ கூட்டணியோட தானே போட்டி போட்டாங்க. அதனால் பாஜக செஞ்சது தப்பு ஆக்சுவலாக. ஏன்னா இது தனிப்பட்ட ஓபிஎஸ் மட்டும் நீங்கள் அவமதிக்கிற மாதிரி இல்லை. அவர் சார்ந்த சமூகத்தையும் அவமதிக்கிற மாதிரி தான் அவங்க அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற தலைவர்கள் ஃபீல் பண்ணுறாங்க. எங்களுக்கு அதிமுகவில் அந்த 10.5 கொடுத்து எங்கள் சமுதாயத்தை ஓரளவுக்கு ஓரங்கட்ட பார்த்தாங்க சார். எங்கள் ஆட்களெல்லாம் ஒதுக்கினாங்க. சசிகலா ஒதுக்கினாங்க, தினகரனை ஒதுக்கினாங்க, ஓரங்கட்டினாங்க, ஓபிஎஸ்ஸை வெளில அமிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. இப்போது பாஜகவோட ஒரு விசுவாசமாக தானே இருக்கார். அவருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதுல வரும்போது போகும்போது ஒரு பொக்கே கொடுத்து பார்க்குறதுல என்னங்க பிரச்சனை இருக்குது? அதை கூட அவாய்ட் பண்ணுறாங்கன்னா அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு, அது எங்கள் கம்யூனிட்டியை அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குன்னு அப்படி போகிறாங்க ஆக்சுவலாக. அதனால் பாஜக தான் இதை பார்க்கணும். ஏன்னா 24 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஓரளவுக்கு அந்த முக்குலத்தோர் பாஜகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த வாட்டி இது மாதிரிலாம் நீங்கள் அலட்சியப்படுத்தினீங்கன்னா அந்த கம்யூனிட்டி உங்களை முற்றிலும் பாஜகவையும் கைவிட்டுருவாங்க. நயினார் நாகேந்திரன் இருந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க. முற்றிலும் கைவிட்டுருவாங்க. ஏன்னா ஒரு அப்பாயின்மெண்ட்டு பார்க்குறதுக்கு 5-6 வருஷமாக கூடயே இருக்கார், ஒத்துழைக்கிறாரு. அவருக்கு நீங்கள் சொல்லி தான் அவர் எல்லா அரசியல் நடவடிக்கைகள்லாம் மேற்கொண்டார். அவரை நீங்கள் ஓரங்கட்டினீங்கன்னா எடப்பாடிக்காக அது தப்பு இல்லை. அது அவர் என்டிஏ கூட்டணியில் இருந்துட்டு போகிறார். கடைசி நேரத்தில் எலெக்ஷன் நெருக்கத்தில் நீங்கள் அவருக்கு உள் ஒதுக்கீடு போன்ற விஷயங்கள் கூட பண்ணலாம். நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் எப்படி சந்திக்கிறது கூட மாட்டேன் அப்படின்னு சொன்னால், அது நிச்சயமாக பாஜக செய்த முறை செய்த அந்த அணுகுமுறை இருக்குல்ல, அது ஓபிஎஸ் விஷயத்தில் தவறு என்பது என்னுடைய கருத்து. பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அவர் சொல்றப்ப இவ்வளவு அவமானப்பட்டு தேவையா? அதெல்லாம் கடந்து வெளியில வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நியாயங்க. இப்போது பண்ருட்டி என்ன கருத்து வெளியிடுறாரோ அதுதான் ஓபிஎஸ் உடைய கருத்தாக நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக அவங்க 2 பேரும் க்ளோஸாக தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் அவமானப்பட்டு எவ்வளோ நாள் தாங்க அவங்க கூட விசுவாசமாக இருக்க முடியும். ஆனால் அதாவது சிலபோது வரலாறு ஒரு வட்டம் சொல்லுவாங்க. வரலாறு ஒரு வட்டம். அது திருப்பி திருப்பி வந்துட்டு கொள்ளுவாங்க. அதாவது நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு விடியும். ஆக்சுவலாக நீங்கள் எந்த குடும்பம் உங்களை அரசியலில் ஏற்றி விட்டுது? ஆக்சுவலாக நீங்கள் எப்படி ஜெயலலிதாவோட நெருக்கமானீங்க? எப்படி உங்களை 3 தடவை அவங்க டெப்டி சீஃப் மினிஸ்டராக வச்சாங்க? அது ஒரு குடும்பம். சசிகலா குடும்பம் தான் அது உங்களுக்கு உதவி பண்ணிச்சு ஆக்சுவலாக. ஆனால் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயலலிதா இறந்து போன பிறகு சீஃப் மினிஸ்டராக வரணும்னு பார்த்தாங்க. ஆனால் அந்த குடும்பம், நீங்கள் அந்த குடும்பத்தோட விசுவாசமாக இருந்தீங்க. ஆனால் அந்த குடும்பத்தில் ஒருத்தர் சிஎம் ஆகிறத நீங்கள் எதிர்த்து பாஜகவோட சேர்ந்து நீங்கள் தர்ம யுத்தம்லாம் பண்ணீங்க. அந்த சசிகலாவோட சிஎம்மாக வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்க. அந்த குடும்பம் தான் உங்களை அரசியலில் ஜெயலலிதா கூட நெருக்கமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த குடும்பம். நீங்கள் விசுவாசமாக இருந்த குடும்பம். நீங்கள் சசிகலா முதுகில் குத்திட்டு பாஜகவோட சேர்ந்து நீங்கள் வேலை பண்ணீங்க.
இப்போ பாருங்க, சரித்திரம் திரும்புது பாருங்க. நீங்க பாஜகவோட க்ளோஸா இருக்கீங்க. அந்த பாஜக இப்போ உங்க முதுகுல குத்துது. உங்க விசுவாசத்த அவங்க நம்பல. உங்க முதுகுல குத்துது. நீங்க எப்படி சசிகலா முதுகுல குத்துனீங்களோ, அவங்க உங்கள ஏத்தி விட்டாங்க. அவங்களுக்கு விசுவாசமா இருந்த நீங்க அவங்க முதுகுல குத்தினீங்க. அப்புறம் நீங்க பாஜகவோட விசுவாசமா இருந்தீங்க. அப்படி இருந்தும் அவங்க நம்ம உங்க முதுகுல பாஜக இன்னைக்கு குத்திருக்கு. ஸோ நீங்க இன்னொருத்தர் முதுகுல குத்தும்போது, உங்க முதுகுல ஒருத்தர் குத்துறதுக்கு காத்துட்டு இருக்காங்க ஆக்சுவலா. அதனால உங்களுடைய செயல்பாடுகள வந்து நீங்க வந்து துரோகத்தால வளர்த்துக்கூடாது ஆக்சுவலா. ஸோ இருந்தாலும் பரவால்ல. கடந்த காலத்த வந்து நம்ம இத சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, துரோகம் பண்ணக்கூடாது. விசுவாசத்த வந்து ஒழுங்கா மெயின்டெயின் பண்ணணுன்றதுக்காக சொல்ல வந்தோம். ஸோ அதனால அதனால ஓபிஎஸ்ஸ பொறுத்தமட்டும், அவர் தனக்கென்று ஒரு வழிய வந்து தேட வேண்டிய கட்டாயத்தில இருக்காரு. இன்னும் வந்து எத்தன நாள் தான் பிஜேபி அவர் நம்பின்னு இருப்பாரு? அவங்க எடப்பாடிக்காக சுத்தமா தூக்கி போட்டாங்கன்னா, அப்புறம் எலக்ஷன் சமயத்தில என்ன பண்ணுவாரு? அவர் வந்து அவர் முதல்ல அவர் முடிவெடுக்கணும். அவருக்கும், அவரை நம்பி அவரோட இருக்கிறவங்களுக்கும் ஏதாவது ஒரு வழிகாட்ட போறாரா? வழிகாட்ட போறாரா? என்ன மாரி நடவடிக்கை எடுக்க போறாரு? இனிமேலும் பாஜகவ நம்பி பிரயோஜனம் உண்டா? இல்லையா? இல்ல அவருக்கு தினகரனோட ஆதரவு இருக்கா? இல்லையா? இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ அதனால வந்து பண்ருட்டி அவர்கள் சொல்வது கரெக்ட்டு. பாஜகவை நம்புவதில் அர்த்தம் இல்லைன்னு. உங்களுடைய ஃபைட்ட வந்து நீங்க வந்து சட்ட ரீதியான ஒரு போராட்டத்த வந்து நீங்க எடப்பாடிக்கு எதிரா எடுத்திருக்கீங்க. நான் தான் ஒருங்கிணைப்பாளர். அதிமுகவோட அடிப்படை விதிகள் படி நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அப்படின்னு உங்க போராட்டத்த கையில எடுத்திருக்கீங்க. ஆனா இபிஎஸ் வந்து உங்கள சேர்க்கவே மாட்டேன்றாரு. கால்ல விழணுங்க, எனக்கு பதவி கூட வேண்டாங்க, கட்சி ஒற்றுமையா இருக்கணுங்க, அப்பதான் வின் பண்ணணும்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அதெல்லாம் பத்தி எனக்கு கொஞ்சமும் கவலை கிடையாது. என்னோட சுயநலம் தான் முக்கியம். நீங்கலாம் வந்தீங்கன்னா என் தலைவர் பதவிக்கு ஆபத்து வந்துரும். உங்கள சேர்க்கவே மாட்டேன். காலம் கடந்து போச்சு அப்படின்னு சொல்றாரு இபிஎஸ். அப்ப அப்படிப்பட்ட சொல்ற ஆள நீங்க சட்டப்பூர்வமா மட்டும் மோதக்கூடாது ஆக்சுவலா. அரசியல் ரீதியா மோதணும். அந்த இபிஎஸ்ஸ வந்து நீங்க அரசியல் ரீதியா மோதணும். அவர வீழ்த்தணும். அவர வீழ்த்தி அதிமுகவ நீங்க கைப்பற்றணும். அதுக்கு உங்களுக்கு வந்து என்ன மாரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும்? அதுக்கு நீங்க உங்களுக்கு அதுக்கான ஸ்ட்ரென்த் இருக்கா? எனர்ஜி இருக்கா? ஆட்பலம் இருக்கா? படைபலம் இருக்கா? பணபலம் இருக்கான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அடிப்படையில பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா என்ன பண்ணாங்க? ஜானகிய வீழ்த்தினாங்கல்ல. எம்ஜிஆர் ஒய்ஃப்ன்னு சொல்லிட்டு பாவம் பரிதாபம்லாம் பார்த்தாங்களா? தேர்தல்ல தோற்கடிச்சு தானே அதிமுகவ மீண்டும் கொண்டாந்தாங்க. உங்க கையில கொண்டாந்தாங்க. அப்போ நீங்க அதிமுக ஒற்றுமைக்காக ஓபிஎஸ் குரல் குடுக்குறாரு. எனக்கு எந்த பதவியும் வேண்டான்னு சொல்றாரு. அப்படி இருந்தும் கூட அவர சேர்க்கறதுக்கு தயங்குற அவர் மட்டும் இல்ல. இப்போ கே.சி. பழனிசாமி, புகழேந்தி இன்னும் நெறைய பேர் இருக்காங்க. எல்லாரையுமே அந்த மாரி அதிமுகலேருந்து விலகி இருக்கிறவங்க ஒண்ணு சேர்த்து, கட்சிய வந்து ஒற்றுமையா, கட்டுக்கோப்பா, ஸ்ட்ராங்கா கொண்டு போணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, உங்களுடைய சுயநலம் காரணமாக இவங்கலாம் வந்தா நம்ம தலைமை பதவிக்கு ஆபத்து வந்துரும். நீங்க அவங்கள சேர்க்காம, நீங்க ஒரு பொதுக்குழு உறுப்பினர்களும், ஒரு எம்எல்ஏக்களையும் கையில வச்சுட்டு நீங்க வந்து கட்சிய நடத்தியிருந்தீங்கன்னா, அப்போ உங்கள அரசியல் ரீதியா தோற்கடிக்கணும். அப்ப அந்த வேலைய தான் ஓபிஎஸ் எடுக்கணும் கையில. அதுக்கு தான் பண்ருட்டியோட பாயிண்ட் அதுதான். இனிமே பாஜகவ நம்பி இருக்காதீங்க. அரசியல் ரீதியா இபிஎஸ்ஸ தோற்கடிங்க. தோற்கடிச்சு கட்சிய கைப்பற்றுங்க. ஒவ்வொரு அதிமுக தொண்டரையும் பாருங்க. பார்த்து விஷயத்த சொல்லுங்க. நான் அதிமுகவோட ஒற்றுமைக்காக குரல் குடுக்குறேன். இபிஎஸ் இது மாரி பண்றாரு. அவர் சுயநலம் காரணமா பண்றாரு. கட்சி வந்து தோத்துரும். சவுத்லயும் தோத்துரும், டெல்டாலயும் தோத்துரும். 2 இடத்துல மட்டும் 2 ஜோன்ல மட்டும் வின் பண்ணி பிரயோஜனம் இல்ல. மேற்குலயும் மத்திய வட மாவட்டங்கள்லயும் கூட மத்திய வட மாவட்டங்கள் கூட பெருசா ஆதரவு இருக்குன்னு சொல்ல முடியாது. அங்க டிஎம்கே ஸ்வீப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேற்குல வேணா ஃபைட் டஃப்பா இருக்கலாம். அப்போ 2 இடத்துல வந்து நீங்க இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ கட்சி ஒற்றுமையா இருக்கணும். அதுக்கு தடையா இருக்கிற இபிஎஸ்ஸ வந்து நீங்க அடையாளம் கண்டுக்கோங்க. அப்படின்னு நீங்க அதிமுக தொண்டர்கள கன்வின்ஸ் பண்ணுங்க. ஒன்றிய செயலாளர கூப்பிடுங்க, பேசுங்க. நகர செயலாளர்ட்ட பேசுங்க. ஓபிஎஸ் இதெல்லாம் பண்ணணும். அவர் பண்றாரா இல்லையான்னு தெரியாது. இப்ப எல்லா மாவட்டங்களையும் ஒரு 10 பேர், 15 பேராவது அவர் பின்னாடி இருப்பாங்க கண்டிப்பா. அவங்கள வச்சுட்டு நீங்க பண்ணுங்க. இதெல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு எனர்ஜி இருக்கா? பணபலம் இருக்கா? ஆட்பலம் இருக்கா? படைபலம் இருக்காலாம் நமக்கு தெரியாது. உங்க ஃபைட் வந்து உண்மையிலேயே இபிஎஸ்க்கு எதிரா நம்ம அரசியல் ரீதியா போராடி வெற்றி பெறணும் அப்படின்னா, துணிஞ்சு களத்துல இறங்குங்க. அவரு உங்கள சேர்க்க போறதில்ல. ரொம்ப நல்லா தெளிவா முடிவு பண்ணிட்டார். நீங்க நாளைக்கு என்டிஏக்குள்ள கூட இருக்கிறது சந்தேகம். ஏன்னா சேர்க்க மாட்டார். நீங்க என்டிஏலருந்து ஒரு எம்எல்ஏ பதவி வாங்கிட்டீங்க, இல்ல உங்க ஆளுங்க 2 பேர் வின் பண்ணிட்டாங்கன்னா, அது அவருக்கு குடைச்சல். அவருக்கு அவரோட இருப்புக்கு ஆபத்து வந்துரும். நீங்க எந்த விதத்திலயும் பலம் பெறத இபிஎஸ் விரும்பவே மாட்டார். அதனால நீங்க வந்து தெளிவா வந்து நீங்க போராட வேண்டிய அவசியம் இருக்கு. இப்பவே உங்க போராட்டத்த வடிவமைங்க. வேற வழியே கிடையாது. பாஜகவ நம்பி உங்க போராட்டத்த கட்டமைக்கவே அமைக்காதீங்க. அவங்களுக்கு வந்து அவங்க வசதி தான் முக்கியம். அவங்களுடைய ஏற்றம் தான் முக்கியம். அவங்களுக்கு எது ஆதாயமோ அதுதான் பண்ணுவாங்க. அண்ணாமலையே தூக்கி போட்டாங்கல்ல எடப்பாடி சொல்லி. அப்புறம் உங்களெல்லாம் வந்து அவங்க ஏத்துக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? ம். நீங்க செல்வாக்க நிரூபிச்சா கூட மதுரையில மாநாடு நடத்தி நீங்க லட்சக்கணக்குல கூட்டினா கூட, அவங்க வந்து எடப்பாடியோட ஒரு ஆர்கனைசேஷன் அங்க இருக்குன்னு அவங்க போவாங்க. எடப்பாடிய எப்படி மிரட்டி அதிகமான இடங்கள் வாங்குறதெல்லாம் அது அவங்க தலையெழுத்து. ஆனால் உங்கள சேர்க்கறத பொறுத்த மட்டும் அவர் சொல்றத அவங்க கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க இனிமே உங்க வழிய கையாளுங்கன்றது தான் பண்ருட்டி சொல்றது.
பண்ருட்டி சொல்றதை ஏத்துன்னு அவர் செயல்படுவாரா இல்லையா நமக்கு தெரியாது. ம். ஆனால் அதுதான் ஒரே வழி என்பது என் கருத்து. நம்பி இருந்த ஓபிஎஸ்ஐ பாஜக கைவிட காரணம் என்ன சார்? அவர்ட்ட இருந்து செல்வாக்கு இல்லைன்னு தான் நினைக்கிறாங்க. மக்கள் செல்வாக்கு அவர் கூட இல்ல. ஓ, நம்பிக்கை, அதிமுக அன்பு நிமித்தமாவது ஏதாவது பண்ணணும்ல. இல்லங்க அன்பின் நிமித்தமாக பண்ணணுங்க. பண்ணலையே. லாயல்டி காரணமா பண்ணணும். விசுவாசம் காமிக்கிறாரு. நம்ம கூட இருந்தாரு. ம். 2017ல நம்ப சொல்லி தான் சசிகலா முதுகுல அவர் குத்தினாரு. வெளில வந்தாரு. நம்ம கூடயே இருக்காரு. அப்படின்லாம் நினைச்சாவது பண்ணணும்ல. அந்த விசுவாசத்துக்காவது பண்ணணும்ல. அதுவும் பண்ணல. அப்போ அவங்களுக்கு வந்து இவர் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. இவர் தேவையில்ல. நம்ம வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சுட்டோம். அவங்க கிட்ட ஆர்கனைசேஷன் இருக்கு. அவங்க வந்து அவங்க இருந்தா போறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்ககிட்ட எப்படி 18% ஓட்டு இருக்கு. 19% ஓட்டு இருக்கு. அதனால அத வச்சு மேனேஜ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது நடக்காது. சவுத்துல நடக்காது. நீங்க ஓபிஎஸ்ஸையோ, தினகரனையோ நீங்க பகைச்சுண்டு என்டிஏ அதாவது அதிமுக, பாஜக கூட்டணி இவங்கள பகைச்சுண்டு நம்ம வின் பண்ணலாம்னு நினைச்சாங்கன்னா, சவுத்துல நிச்சயமா வந்து அவங்கள இந்த வாட்டி கைவிட்டுருவாங்க அந்த மக்கள். விஜய் கூட கூட்டணிக்கு போகணும் அப்படின்றாங்க. அது எப்படி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்? பட் அவரு நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான். அரசியல் ரீதியா நீங்க ஒருத்தர வீழ்த்தணும் அப்டின்னீங்கன்னா, நீங்க ஒரு பலமா நீங்க உங்களால தனிப்பட்ட முறையில வீழ்த்த முடியாது. அப்ப நீங்க ஏதோ ஒரு கூட்டணியில சேரணும் அப்போ. கூட்டணின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க திமுக கூட்டணி இருக்கு, சீமான் கூட்டணி இருக்கு. அந்த 2 கூட்டணி தான் இப்ப இருக்கு. இல்ல இப்போ திமுக அணி இருக்கு. திமுக அணியில அவரு மூடியாது ஆக்சுவலா. திமுக அணியில வந்து போனா வந்து அது சரியா ஒர்க் அவுட் ஆகாது. அவரு வந்து திமுக எதிர்ப்பிலேயே வளர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அஃப்கோர்ஸ் அதிமுகலேருந்து திமுகவுக்கு போறவங்க போயின்னு தான் இருக்காங்க. அதுல ஒண்ணும் சேஞ்ச் இல்ல. பட் இவர அவங்க ஏத்துப்பாங்களா? இல்லையா? அது வந்து இவருக்கு பலன் குடுக்குமா? இல்லையான்னு தெரியாது. ஸோ வந்து சீமான் அணிக்கும் இவரு முடியாது. தமிழ் தேசியம் அது இதுன்னு அது வேற மாரி குரூப். அதனால வந்து இவருக்கு வந்து விஜய் வந்து ஒரு ஐடியா இருக்கலாம். ஆனா இவரோட சீனியாரிட்டிக்கும் அதுக்கும் அங்க போனா இவருக்கு உரிய மதிப்பு, மரியாதை எல்லாம் கிடைக்குமா? அந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. விஜய் எப்படி இவர பார்க்குறாரு? விஜயும், ஓபிஎஸ், தினகரன்லாம் சேர்ந்தா சவுத்ல வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அது வந்து அவங்க அதுல வந்து அப்போ புதிய தமிழகம் அவங்கலாம் கூட சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி சேர்ந்தாங்கன்னா, அது கொஞ்சம் அதிமுக, பாஜக அணிய ரொம்ப டேமேஜ் பண்ணும் அது ஆக்சுவலா. அப்ப அவரோட நோக்கம் அதுதானே. ஒ இ ஓபிஎஸோட நோக்கம் எப்படியாவது இபிஎஸ்ஸ டேமேஜ் பண்ணணும். அவர வந்து பொலிட்டிக்கலா பலவீனமாக்கணும். அப்பதான் நீங்க அதிமுகவ கைப்பற்ற முடியும். அப்ப நீங்க அதுக்கான வழிகள நீங்க பார்க்க வேண்டியது அவசியம். அதுக்கு விஜய் பெட்டர் சாய்ஸா தெரியிறாரு. பட் விஜய் வந்து விஜய் வந்து இவர எப்படி பார்ப்பாரு? ஏத்துப்பாரா? அப்படின்றதெல்லாம் ஒரு கேள்வி தான். பட் ஆனா விஜய் வந்து அதிகாரத்தில பங்குன்ற ஒரு விஷயத்த வச்சிருக்காரு கையில. அதனால பல சின்ன கட்சிகள் கடைசி நேரத்தில அவர நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இவரும் வந்து அங்க போறதுல வந்து அவருக்கு விஜயோட வோட் பேங்க் வந்து ஒண்ணுமே இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. விஜயோட ரசிகர்கள் ஒரு வோட் பேங்கா இருக்காங்க. அதுல ஒரு 50% போட்டாலுமே ஒரு நல்ல வோட் பேங்கா வரும். திமுகவை எதிர்க்கிறதுனால ஆன்டி டிஎம்கே ஓட்ல அவர் கொஞ்சம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது ஒரு வோட் பேங்க் இருக்கு. பாஜகவை எதிர்க்கிறதுனால திமுகவுக்கு போற வோட் பேங்க் வாங்குவார். அது ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாரி வந்து சீமான்ட்ட இதுவரையும் போட்டவங்க விஜய் ஆட்கள் அவங்க இவருக்கு திரும்பி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு வோட் பேங்க் இருக்கு. பல தரப்புலேருந்து விஜய்க்கான வோட் பேங்க் இருக்கு. ஆனா சில பேர் அவருக்கு ஒண்ணுமே இல்ல, ஜீரோலாம் சொல்றாங்க. அந்த அரசியல் விமர்சகர்கள்லாம் அவங்க அறியாமைய நினைச்சுலாம் பரிதாபப்படுறேன் ஆக்சுவலா. விஜய நீங்க அந்த அளவுக்கு நீங்க ரூல் அவுட் பண்ணி அவருக்கு 4% தான் இருக்கு, 8% தான் இருக்கு. அதெல்லாம் சொல்ல முடியாது. விஜய் வந்து என்ன அதிர்வுகள உண்டாக்க போறார்ன்றதுலாம் கேள்விக்குறியா தான் இருக்கு ஆக்சுவலா. ஒண்ணுமே இல்லன்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த மாரி இடத்துல இவர் சேரும்பொழுது, உங்களுடைய நோக்கம் இருக்குல்ல, இபிஎஸ்ஸ வீழ்த்தணும், இபிஎஸ்ஸ பலவீனமாக்கணும் அப்படின்றது அதிமுக வீழ்த்தணுன்றது கூட இல்ல. ஏன்னா, டெம்பரரியா உங்களுக்கு அதிமுகவ வீழ்த்தினா தான் இபிஎஸ் பலவீனம் அடைப்பார். இபிஎஸ் பலவீனம் அடைஞ்சா தான் நீங்க அதிமுகவ கைப்பற்ற முடியும். அந்த 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 ஆங்கிள்ல பார்க்கும்போது, பண்ருட்டி என்ன சொல்றார்? திமுகவுக்கு நேர் எதிரா ஃபைட் குடுக்க போறது தாவேகான்னு தான் சொல்றார். அப்ப நீங்க தாவேகால சேருங்க. விஜய் என்ன சொல்றார்? நான் தான் போட்டின்றார். உண்மையிலேயே வந்து தாவேகா பக்கம் நெறைய சின்ன சின்ன கட்சிகள் சேரும்பொழுது, அதிமுக, பாஜக சைடுல யாருமே இருக்க மாட்டாங்க. ரொம்ப வழக்கப்படி ஏசி சண்முகம் இவங்க தான் இருப்பாங்க. பாமக கூட அந்த சைடு போய் சேர்ந்து ஆச்சரியப்படுத்துக்கல. ஸோ ஆட்சியில் பங்குன்ற ஒரு விஷயம் தான் இழுக்குது எல்லாரையுமே. ஆட்சியில வந்துட்டா பங்கு குடுக்கணும்னு அதிமுக அது மாரி சொல்லலையே. பாஜக சொல்றதுக்கே அதிமுக அப்ஜெக்ட் பண்றாங்கல்ல. அதனால இந்த ஆட்சியில் பங்குன்றதுனால சின்ன சின்ன கட்சிகள் ஒருவேள ஏதாவது ஒரு மிராக்கிள் நடக்குமா? விஜய் வந்து ஏதாவது டஃப் குடுத்து வந்துருவாரான்னு ஒரு எதிர்பார்ப்புல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு பலமான எதிர்க்கட்சியா வருவாரு. அப்ப அங்க போய் சேர்ந்தா நம்ப அதிமுகவ தோற்கடிக்கிற அந்த காரியத்த நம்ம பண்ண முடியும் அப்படின்னு ஓபிஎஸ் நினைச்சாருன்னா, அவருக்கு ஏற்ற இடம் விஜய் தான். பட் விஜய் எப்படி இத பார்க்குறாரு தெரியாது. ஸோ பண்ருட்டியோட பாயிண்ட் கரெக்ட் தான். அவர் பாஜகவ நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவருக்கென்று ஒரு பாதையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே சமயம் வந்து அவருக்கு விஜய் வந்து ஒரு சரியான ஆப்ஷனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அத அவர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் இல்ல பாஜக எதிர்த்து நான் எதுவுமே பண்ண முடியாது. நான் அவங்க சொல்றத கேட்டுன்னு தான் இருப்பேன் அப்டின்னாருன்னா, அவருடைய பின்னடைவ வந்து வெகு விரைவில் சந்திப்பார். இபிஎஸ் எந்த காரணம் கொண்டும் அவர வந்து என்டிஏ அணியிலே உள்ள வைக்க மாட்டாரு அவரு. ம், 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 ம்.
அதுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஓபிஎஸ் விஜய் கூட போனா ஏடிஎம்கே ஓட்டு பெரும்பாலும் போக வாய்ப்பு இருக்கா விஜய் பக்கம்? ஏடிஎம்கே ஏற்கனவே கொஞ்சம் பேர் விஜய் தரப்புக்கே ஓட்டு போடுறதா இருக்காங்க சார். அவங்க என்ன நினைக்கிறாங்க, இனிமேல் எடப்பாடி இனிமேல் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, பாஜகவோட கூட்டணி சேர்ந்துட்டாரு, அதனால உங்களுக்கு பாஜக கூட்டணி பிடிக்காத ஏடிஎம்கே நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் அப்படியே விஜய்க்கு ஷிஃப்ட் ஆவாங்க. அதுதான் அந்த ஆதவர்ஜி நான் சொல்றாரு, ஏடிஎம்கே ஓட்டெல்லாம் எனக்கு வந்துடுச்சுன்ட்டு. அது பாஜக பிடிக்காதவங்க தான். பாஜக அது வேற ஆட்சியில் பங்கு இதெல்லாம் கேட்குறாங்கல்ல, அது வேற ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. அதனால வெளில வந்துருவாங்க எல்லாருமே. அதனால வந்து அவங்களுக்கு விஜய்க்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு. விஜய்க்கு வந்து ஓட்டே இல்லைன்னு சொல்ல முடியாது. விஜய் களத்தில் இறங்கும்போது நிச்சயமா அது வந்து பெரிய அதிர்வுகளை உண்டாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா திமுகவுக்கு போட்டியா அவர் வந்தாருன்னா கூட திமுகவுக்கு ஒரு 4 முனை போட்டியில திமுகவுக்கான எட்ஜ் இருக்கு. ஆனா விஜய் கடுமையான போட்டியை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதிமுக, பாஜக கூட்டணி 3வது இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா, விஜய் கூட ஓபிஎஸ் போனா எடப்பாடி பழனிசாமிக்கு அது சிக்கலான்னு கேட்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து கடைசி நேரத்தில பாஜக விட்டுட்டு தாவேகாவுக்கு போலாமான்னு ஒரு ஐடியால அவருக்கு இருக்கு. 2 மனம் வேண்டும்னு அவர் இருக்காரு அவரு. பாஜக கூட இருந்தா நமக்கு வெற்றி கிடைக்காதோ அப்படின்னு. ஏன்னா கூட்டணி அமைச்சு 2, 3 மாசம் ஆச்சு, யாரும் வந்து சேர மாட்டேன்றாங்க. அதனால அதனால அவருக்கு ஒரு எண்ணம் இருக்கு போலாமான்ட்டு. பட் அதனால வந்து பாஜக அவர விடணுமே முதல்ல. இப்போ போற போக்க பார்த்தா அதனால தான் பாஜக இப்போ வந்து எடப்பாடியோட பேச்செல்லாம் ஏன் கேட்குறாங்கன்னா, அவர் விட்டு போக்கூடாதுன்றதுனால தான் கேட்குறாங்க. அவர் விட்டு போக்கூடாதுன்றதுனால தான் வந்து பாஜக அவர் பேச்செல்லாம் கேட்குறாங்க. அவர் விட்டு போனா கூட விஜயோட கண்டிஷன்ஸ்க்கு அவர் ஒத்து வராது. விஜய் கண்டிஷன் ஆட்சியில் பங்கு. அதை அவர் ஒத்துக்கணும் முதல்ல. அவர் ஒத்துக்கார மாரி தெரியல. அதிகமான இடங்கள் கேட்கணும். அது நேரா கூட்டணி ஆட்சிக்கு தான் வழிவகுக்கும் அது ஆக்சுவலா. அதனால இவர் போவாரா? இவருக்கு போறதுக்கான ஆசை இருக்கு. பாஜகவோட சேர்ந்தா வெற்றி பெற மாட்டோம்னு அவருக்கு ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா விஜயோட போணும்னா விஜய் பல கண்டிஷன்ஸ் போடுறாருல்ல. அதுல பிரச்சனை இருக்கு. ஸோ அந்த தடுமாற்றத்துல கடைசி வரையும் இவர் பாஜகவோடயே இருக்க வேண்டிய சூழல் வந்தாலும் வரும். அப்படி இருக்கும்போது விஜய் ஒரு தனி கூட்டணி அமைச்சு சிறு சின்ன கட்சிகள்லாம் இழுத்தாருன்னா, அது வந்து 2வது இடத்துக்கான போட்டிய உண்டாக்கும். அதிமுகவுக்கும் விஜய்க்குமான போட்டிய உண்டாக்கும் ஆக்சுவலா. போட்டி வந்து 2வது இடத்துக்கான போட்டியா மாறும். ஓகே. அதுல வந்து விஜய் தரப்புல வந்து ஓபிஎஸ் இருந்தாருன்னா, அதிமுக ஆட்கள பல இடங்கள தோற்கடிச்சு இபிஎஸ்ஸ வந்து பலவீனமாக்கலாம். பலவீனமாக்கினா அப்புறம் கட்சிய வந்து ட்ரை பண்ணலாம். பாருங்க அவர் தலைமையில கட்சி தோத்து போச்சுன்னு நீங்க நிர்வாகிகள கன்வின்ஸ் பண்ணி நீங்க ஆட்கள சேர்த்து புதுசா ஒரு எழுச்சிய கொண்டு வரலாம் அந்த கட்சிக்கு. ஒரு வழி இபிஎஸ்ஸ வந்து ஒரு வழிக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் வழி. இது சர்ஜரி மாரி தான். ஒரு ஆப்பரேஷன் தான். புண்ணு புரையோடி போச்சு. வேற வழியில ஆப்பரேட் பண்ணணும். இதுக்கு ஆயின்மென்ட்லாம் போட்டா ஒண்ணும் நடக்காது சார். அவர் இபிஎஸ் அவ்வளோ கட் அண்ட் ரைட்டா இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆனா உங்களுக்கு அந்த எனர்ஜி இருக்கா? பணபலம் இருக்கா? படைபலம் இருக்கா? நீங்க ஃபைட் பண்ணுவீங்களான்னு நமக்கு தெரியாது. இதுதான் ஒரே வழி. இத பண்ணினீங்கன்னா நீங்க இபிஎஸ்க்கு டஃப் குடுக்கலாம். இபிஎஸ்ஸ அவர கொஞ்சம் ஷேக் பண்ணலாம் நீங்க. டிடிவி தினகரன் வந்து பிஜேபி கூட்டணியில தான் இருக்கான்ற மாரி சொல்லிட்டு இருந்தாரு. எடப்பாடி பழனிசாமி டவுட்டா கேட்கிறாரு. நாங்க சொல்லு அப்படின்றாரு. அதாங்க அவர் விஷயத்திலயும் இவங்க வந்து சேர்க்க மாட்டாங்கங்க. அவர் விஷயத்திலயும் எடப்பாடி அவர் சேர்க்க மாட்டார். அவருக்கும் என்ன சொல்றாரு? காலம் பதில் சொல்லுன்னு தான் அவருக்கும் சொல்றாரு. யாருக்கு? தினகரனுக்கும். தினகரன் இருக்காரா இல்லையான்னு இவங்களும் சொல்ல மாட்டேன்றாங்க. யாரு? பாஜகவும் சொல்ல மாட்டேன்றாங்க. அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு. நாங்க தான் முதல்ல இருந்தோம். இப்பதான் இபிஎஸ் வந்தார் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த பாயிண்ட்லாம் இருந்தாலும் கூட இபிஎஸ்ஸ பொறுத்த மட்டும் தினகரனோ, ஓபிஎஸ்ஸோ பலம் பெறத ஒரு கட்டத்திலயும் விரும்ப மாட்டாருங்க. அவர் கட்சிய வந்து கஷ்டப்பட்டு அவர் பின்னாடி வச்சிருக்காரு கொண்டாந்து. அதுக்கு பொதுச் செயலாளர்னு அவர் வச்சுட்டாரு. இப்போ அவர் பாஜகவோட இருக்கிறதே கூட அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறதே இந்த எலெக்ஷன் தோத்தாலும் பரவாயில்ல. இந்த சின்னத்த நம்ம பேர்ல வாங்கிடணும் தான் உட்கார்ந்திருக்காரு. எப்படியாவது தோக்குற ஸ்டேஜ் வந்தாலும் பரவாயில்ல. நம்மளோட அந்த லீகலா எல்லா விஷயத்தையும் எலெக்ஷன் கமிஷன் எல்லாம் கிளியர் பண்ணி சின்னத்தெல்லாம் நம்ம கூட வாங்கிடணும். நமக்கு எந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்டோ, சிபிஐயோ வரக்கூடாது நம்ம ஆளுங்களுக்கு. அது மேலேருந்து ஒரு 10 பேர் இருக்காங்க. அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இதோடயே போனாலும் போயிடுவாங்க. தோத்தாலும் பரவாயில்ல, பாஜகவோடயே இருக்கலாம்னு போனாலும் போயிடுவாங்க. சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தங்கள பாதுகாத்துக்கணும். கட்சி தங்கள்ட்ட இருக்கணும். இதுதான் அவங்க நோக்கம். வேற எதுவுமே கிடையாது. கட்சி வந்து வெற்றி பெறணுன்றது நோக்கம் கிடையாது. கட்சி தங்கள்ட்ட இருக்கணும். தங்கள வந்து வழக்குகள்லேருந்து பாதுகாத்துக்கணும். இதுதான் அவங்க நோக்கம். இந்த 4 வாரத்துக்குள்ள இந்த ரெட்டலை கேஸ் எல்லாம் முடிக்க சொல்லி இது பண்றாங்களா? அதெல்லாம் தான் சொல்லிட்டாங்களே சார் அவங்க தான். இவங்க சொல்லலாம். பட் என்ன சொல்லிட்டாங்க எலெக்ஷன் கமிஷன், பீகார் எலெக்ஷன் வரையும் நாங்க இதெல்லாம் கவனிக்க மாட்டோம்னு சொல்லிட்டான்ல. நாங்க ஒரு அரசியல் சட்டப்படி இருக்கிற அத்தாரிட்டி. எங்கள வந்து நீங்க வந்து கேள்வி கேட்க முடியாது. நாங்க எங்க டயத்த தான் எடுத்துப்போம்னு சொல்லிட்டாங்களே அவங்க தான். அதனால அவங்க இழுத்துட்டு போவாங்க கொஞ்ச நாளைக்கு. நிறைய விஷயங்கள பண்ணி நன்றி சார். தேங்க் யூ.